ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா காரசாரமான மசாலாலாம் அரைச்சி வச்சு நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகு, சீரகம், சோம்பு போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கட்டி பூண்டு போட்டு நல்லா வெங்காயத்தை வேக வைங்க. வெங்காயம் வெந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வெந்து வந்ததும் அரை மூடி தேங்காய், மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அடி பிடிக்காமல் கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. மசாலா நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டு அதில் சேர்த்துக்கோங்க. நண்டை சேர்த்து நல்லா அந்த மசாலாவிலேயே நல்லா கிளறி விடுங்க. மசாலா நண்டில் ஏறணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மல்லி, கருவேப்பிலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டு நண்டு கிரேவி ரெடி. தேங்க்யூ.